Hello students, welcome to AVM Editor. And நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பைனரி அடிஷன் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? இந்த வீடியோல வந்து பைனரி சப்ட்ராக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஓகே. இப்போ சப்ட்ராக்ஷன் என்னது? ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் மைனஸ் பண்ணுவோம். அதானே. இப்போ நார்மலா டெசிமல் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம்? 10 - 7 அப்படினா 3 போட்டுருவோம். ஏன்? அப்போ 10ல 7 படிச்சா மீதி 3 இருக்கு. அது நமக்கு நார்மலா தெரியும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி 7 - 10 இது எப்படி எழுதுவோம்? அப்படியே ஆப்போசிட். இங்க +3 அங்க +3 வந்ததனால இங்க -3 வரும். ஓகேவா? ஏன்னா இங்க பெரிய நம்பர் 10 -10ல இருக்கு +7ல இருக்கு. சோ இத ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது -3 வருது. ஓகேவா? இப்போ 57 29. ஓகேவா? இப்போ இந்த நம்பர் எப்படி நம்ம மைனஸ் பண்ணுவோம்? 57 - 29. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் 7 - 9 பார்ப்போம். ஓகேவா? 7 பெருசா 9 பெருசா? ஆப்வியஸா 9 தான் பெருசு. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 5 4ஆ மாத்திட்டு இங்க 17ஆ மாத்துவோம். ஓகேவா? இங்க 5ன்றத 4ஆ மாத்திட்டு இங்க இருந்து ஒரு கடன் வாங்கி 7 17ஆ மாத்துவோம். ஓகேவா? இப்போ 17ல 9 பெருசுனா 8. ஓகேவா? அப்புறம் 4 - 2 2 28 தான் வந்து 57 - 29ஓட ஆன்சர் வந்து 28. ஓகேவா? இப்போ இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா 7 - 9 பார்க்கும்போது 9ன்றது பெரிய நம்பர். இங்க 7 இருக்கு. இதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நம்பர் கடன் வாங்கணும். ஓகேவா? அப்போ 5ல இருந்து ஒரு நம்பர் வந்து கடன் வாங்குறோம். 1ன்ற வேல்யூ கடன் வாங்குறோம். கடன் வாங்கும்போது இதோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகி 4 வந்துருச்சு. ஆனா இங்க 7 இருக்கும்போது இங்க வந்து ஒன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 1 + 7 8 தானே வரணும். நமக்கு ஏன் இங்க 17 வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டெசிமல் வேல்யூ. ஓகேவா? இப்போ 57ன்றத எப்படி பிரிப்போம்? 5 × 10 பவர் இது 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் பிளஸ் 7 × 10 பவர் 0. ஓகேவா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம ஒன்று கடன் வாங்குவோம். ஓகேவா? அப்போ இங்க என்ன ஆகும்? 4 வரும். 4 × 10 பவர் 1 பிளஸ் இங்க இருந்து ஒன்று ஆட் ஆச்சு அப்படின்னா 10 பவர் வேல்யூல வரும். 10 பவர் 1ன்ற வேல்யூ வரும். இப்போ 7 × 10 பவர் 0 × 10 பவர் 1. சாரி, ஆட் பண்ணணும். இங்க மல்டிப்ளிகேஷன் கிடையாது. ஓகே. இங்க 10 பவர் 1 வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 × 10 பவர் 1 வரும். பிளஸ் 7 × இது 8 பவர் 0 1. இப்போ 1 × பிளஸ் 10 வரும். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? இதை கால்குலேட் பண்ணி அப்படின்னா இப்போ இது வேல்யூ பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை கால்குலேட் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல 17 வரும். ஓகேவா? இதுல ஆன்சர் என்னது? 4 × 10 பவர் 1 plus 17 × 10 பவர் 0. ஓகேவா? இதே தான் வரும். அப்படியே இந்த வேல்யூவை இங்க எடுத்து போடணும். ஓகேவா? இப்போ 5ன்றது ரெடியூஸ் ஆகி 4 வந்துருச்சா? 7ன்றது ஒரு நம்பர் ஆட் ஆனதுக்கு அப்புறம் 17 வந்துச்சு. ஓகேவா? நான் இன்னொரு தடவை சொல்றேன் கிளியரா. இப்போ ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் மைனஸ் பண்ணும்போது நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து 7 - 9 தான் பெரிய வேல்யூ. ஸோ மைனஸ் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு 5 கிட்ட இருந்து கடன் வாங்குறோம். ஓகேவா? 5 கிட்ட இருந்து கடன் வாங்கும்போது அது கூட ஆட் ஆகுது. ஓகேவா? இப்போ 5 இருக்கா? 5ல இருந்து 1 மைனஸ் ஆச்சுன்னா -1னா 4 வரும். ஓகேவா? அப்போ 1 மட்டும் தானே போகுது. 1 வந்து இங்க வேல்யூ கூட ஆட் ஆகாது. ஓகேவா? இது டெசிமல் வேல்யூன்றதுனால 10 பவர் 1ன்னு ஆட் ஆகும். ஓகேவா? கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவாக சொல்றேன். இப்போ 5ன்றது 1 மைனஸ் ஆகி 4ன்னு மாறும். ஓகேவா? இப்போ இந்த 1 இங்க 7 கூட எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா 10 பவர் 1 அப்படின்னு ஆட் ஆகும். ஓகேவா? இது டெசிமல் வேல்யூன்றதுனால 7க்கு 5 கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வந்து 10 பவர் 1 ஆட் ஆகும். இப்போ எப்படின்னா 7 + 10 பவர் 1 அப்போ 17 இப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். அதனால தான் இங்க 17 போடுறோம். ஓகேவா? 18 போடாத, 1 ஆட் ஆன 18 போடாத, 17 ஏன் போறோம்னா இந்த மாதிரி தான். 5ல இருந்து ஒரு வேல்யூ 10 பவர் 1 அப்படின்னு ஆட் ஆகாது கூட. வெறும் 7 + 1ன்னு ஆட் ஆகாது. ஓகேவா? 10 பவர் 1ன்னு ஆட் ஆகாதனால தான் 17 வருது. ஓகேவா? இப்போ இது டெசிமல்ன்றதுனால 10 பவர் 1ன்னு ஆட் ஆகும். இப்போ பைனரில வந்து 1011 இருக்கு. ஓகேவா? இப்போ இது எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ 0 இருக்கா? 0 தான் சின்ன நம்பர், 1 வந்து பெரிய நம்பர். பைனரில ரெண்டே நம்பர் தான், 0 1 மட்டும் தான். 0 சின்னது, 1 பெருசு. ஓகேவா? இப்போ 0 - 1 இதே கான்செப்ட். 7 - 9 வந்து 0 - 1. ஓகேவா? சின்ன நம்பர் மைனஸ் பெரிய நம்பர். இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா
இப்போ வந்து இதே மெத்தட் தான். இங்க 0 இருக்கா, அப்ப இங்க இருந்து ஒன்று கடன் வாங்கணும். கடன் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த 1 வந்து ரெடியூஸ் ஆகி 0 வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க இருந்து கடன் வாங்க ஒரே ஒரு வேல்யூ கடன் வாங்குறோம். இதோட ரெடியூஸ்டு வேல்யூ இது -1. இப்போ 5 - 1 வந்து 4. அதே மாதிரி 1 - 1 வந்து 0. அப்போ இங்க 0 தான் வரும். ஓகேவா? அப்புறம் இது கிட்ட இருந்து ஒரு வேல்யூ இதுக்கு ஆட் ஆச்சுல, இந்த 0 கூட என்ன ஆட் ஆகும் அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த ஒரு வேல்யூ எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா 0 + 2^1. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஆட் ஆகும். ஓகேவா? நான் சொல்றது புரியும் நம்புறேன். ஓகே, இப்போ டெசிமல் வேல்யூக்கு இது வந்து 0th क्वेश्चन, இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அப்போ 5 × 10^1 5 + 7 × 10^0 அப்படி எடுக்கணும்ல. அப்போ பைனரிக்கு நம்ம எப்படி எடுத்துக்கோம்? 1 0 1 × 2^1 + 0 × 2^0. ஓகேவா? இப்படி நம்ம எடுக்குவோம். இப்போ இந்த 0ல இருந்து நமக்கு 1 மைனஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இதுகிட்ட இருந்து நம்ம 1 கடன் வாங்கணும். ஒரே ஒரு சாக்லேட் தான் இருக்கு. ஓகேவா? இந்த ஒரு சாக்லேட்டை இவங்கிட்ட கொடுத்துட்டான். அப்போ இவன்ட்டு நமக்கு 0 தான் இருக்கும். அப்போ 0 × 2^1 ப்ளஸ், ஆனா இவன்ட்ட எப்படி போகும் அப்படின்னா 0 இருக்குல்ல, இவன்ட்ட ஒண்ணுமே இல்லை. இப்போ இவன்ட்ட ஒரு வேல்யூ ஒரு சாக்லேட் வந்துருச்சு. ஓகேவா? இவன்ட்ட சாக்லேட் எந்த மாதிரி வரும்னா 2^1 மெத்தட்ல வரும். ஓகேவா? 0 × 2^0 + 2^1. ஓகேவா? நம்ம டெசிமல் எப்படி பார்த்தோம்? 7 கூட இங்க ஒரு வேல்யூ 7 + 1 போகாம 7 + 10^1 போச்சுல, அந்த மாதிரி தான் இங்கேயும் ஆட் ஆகும். இங்க 1ன்ற வேல்யூ 2^1 போகும். ஓகேவா? ஓகே, நான் சம்ஸ் போட உங்களுக்கு கிளியரா புரியும். ஜஸ்ட் ஓவர்ரைட் மட்டும் தான் சொல்லிருக்கேன். இந்த சம் இந்த எக்ஸாம்பிள் வந்து போடலாம், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சம்மை வந்து மைனஸ் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ 1 - 0. 1 - 0 என்ன வேல்யூ? 1ல இருந்து 0 போயிடுச்சுனா அப்போ 1 தான் வரும். ஓகேவா? 0 இஸ் நாட் கன்சிடர்ட் ஹியர். ஓகேவா? அப்போ 1 வரும். அண்ட் 1 - 1 அவன்கிட்ட ஒரே ஒரு சப்மிட் தான் இருக்கு. அந்த ஒரு சப்மிட்டே கொடுத்துட்டான். அப்போ அவன்கிட்ட 1 இருந்ததோ போயிடுச்சு. அப்போ 0. அவன்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த இடத்துல 0. அதே மாதிரி இப்போ பாருங்க 0 - 1 0 - 1 இதுக்கு என்ன வரும்? -1 வரும். நீங்க நம்ம -1 போட முடியாது. ஓகேவா? ஏன்னா பைனரியில 0 and 1 மட்டும் தான் பாசிபிள். 1 நீங்க 0 எழுதணும், இல்ல 1 எழுதணும். -1 போட்டா தப்பு. ஓகேவா? அந்த -1 போடாம இருக்க என்ன பண்ணணும்? இது கிட்ட இருந்து கடன் வாங்கணும். இப்போ இந்த வேல்யூ இருக்கா 1 கிட்ட இருந்து இப்போ ஒரு வேல்யூ வந்து கடன் வாங்கணும். இப்போ இவங்கிட்டயே 1 தான் இருக்கு. ஓகேவா? அந்த 1ஐயும் இவங்கிட்ட கொடுக்குறோம். இப்போ இது வந்து 0 ஆயிடும். ஓகேவா? இவன்கிட்ட கொடுக்கும்போது என்ன ஆகும்? 0 + ஃபர்ஸ்ட் இதோட பொசிஷன் இருக்கு. இதோட 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட், ஃபோர்த். ஓகேவா? 0 1 2 3 4 ஃபோர்த் பொசிஷன் இருக்கா? இந்த 0 எந்த பொசிஷன்? செகண்ட் பொசிஷன். அப்போ 0 × 2^2. ஓகேவா? இப்படி இருக்கிறதுல இங்க இருக்கிற ஒரு வேல்யூ வந்து என்ன மாதிரி ஆட் ஆகும் சொல்லியிருக்கேன்? +2^1. ஓகேவா? இந்த மெத்தட்ல ஆட் ஆகும். ஓகேவா? இந்த மெத்தட்ல ஆட் ஆச்சு அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன் பார்ட் எடுத்துங்க. ஓகேவா? 2^1 அது 2 2 பிளஸ் இந்த 0 என்னது 2 × 2^2. ஓகேவா? இப்போ இந்த 0ன்ற இடத்துல இந்த கிட்ட இருந்து 1 கடன் வாங்கினப்போ 2 × 2^1ன்ற வேல்யூ வரும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, ஓ 0 வந்து 1 மைனஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால இந்த 1 கிட்ட இருந்து 1 கடன் வாங்குது. இங்க 1 கிட்டே 1 தான் இருக்கு. ஓகேவா? இந்த வேல்யூ கிட்ட ஒரே ஒரு வேல்யூ தான், அதாவது 1 மட்டும் தான் இருக்கு. இந்த 1ஐ இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா? அவனுக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு இவன் வந்து 0 ஆயிடுறான். இவன் 0 ஆகும்போது இவனுக்கு என்ன ஒரு வேல்யூ வந்து போகும். அந்த ஒரு வேல்யூ எப்படி போகும் அப்படின்னா 2^1 அப்படின்ற மெத்தட்ல போகும். ஓகேவா? இப்போ பைனரின்றதுனால கடந்த 1 நான் கொடுக்கும்போது 2^1ன்னு கொடுப்பேன். ஓகேவா? டெசிமல்ல 10^1ன்னு கொடுப்பேன். ஓகேவா? ஆக்டல்ல 8^1ன்னு கொடுப்பேன். ஓகேவா? ஆக்டல்ல கடன் வாங்குவோம். இப்போ ஆக்டல்ல ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ மைனஸ் பண்ண முடியலன்னா கடன் வாங்கும்போது 8^1 அப்படின்ற ஒரு வேல்யூ மட்டும் தான் நான் வாங்குவேன். ஓகேவா? இந்த பவர்ல இருக்குல்ல, இந்த வேல்யூ தான் நம்ம கடன் வாங்குறோம். ஓகேவா? இப்போ ஹெக்ஸாடெசிமல்ல 16^1 கடன் வாங்குறேன். ஓகேவா? நம்ம எந்த நம்பர் சிஸ்டமா மைனஸ் பண்றோம், சப்ட்ராக்ஷன் பண்றோம் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இப்போ பைனரி சப்ட்ராக்ஷன்ல ஒருத்தங்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கும்போது அவன்கிட்ட ஒரு வேல்யூ தான் வாங்குவோம். பட் அது நமக்கு எப்படி வரும் அப்படின்னா 2^1 அப்படின்னு வரும். ஓகேவா? 2^1ன்ற ஒரே ஒரு வேல்யூ நம்ம கடன் வாங்குவோம். ஓகேவா? அடுத்து ஆக்டல்ல நம்ம கிட்ட இப்போ ஆக்டல்ல நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா
8 பவர் 1 அப்படின்னு கடன் வாங்குவோம். ஓகேவா? அடுத்து ஹெக்ஸாடெசிமல்ல 16 பவர் 1 கடன் வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு நம்பர் சிஸ்டத்துக்கும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது கடன் வாங்குறதுக்கு இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ இங்க 2 into 2 power 2 ஆயிடுச்சா? அப்போ இந்த 2 power 2 விட்டுருங்க. ஓகேவா? இப்போ 2 இருக்கு இந்த இடத்துல. 0ன்ற இடத்துல 2 இருக்கு. 2 minus 1. இப்போ 0ன்ற இடத்துல 2 இருக்கு. அப்போ 2 minus 1 அது 1. ஓகேவா? 2 minus 1 வந்து 1. ஓகேவா? அண்ட் இப்போ 1 எடுத்துக்கலாங்க. அடுத்து இங்க என்ன வேல்யூ 0 மைனஸ் நீங்க 1 கேன்சல் அடிச்சா தான் 1 கடன் கொடுத்துச்சா அப்போ 0 இருக்கு இது 0 மைனஸ் 0 ஆப்வியஸா 0 தான். ஓகேவா? 0 மைனஸ் 0 வந்து 0 தான். அண்ட் 1 மைனஸ் 1 இவன் இதே ஒன்று தான் இருக்கு அவனே இன்னொன்று கொடுத்துட்டான். ஓகேவா? இப்போ 1 மைனஸ் 1 வந்து ஆப்வியஸா 0 தான். ஓகேவா? இப்போ இதான் உங்க வேல்யூ. இதோட சப்ட்ராக்டட் பார்ட் வந்து 0 0 1 0 1. ஓகேவா? இப்படிதான் வந்து பைனரி சப்ட்ராக்ஷன் வந்து பண்ணணும். ஓகேவா? இப்போ 1 1 0 1 1 மைனஸ் 1 0 1 1 0ன்ற வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0 0 0 1 0 1 இந்த வேல்யூ தான் வரும். ஓகேவா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து போலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? இப்போ 3 பிட் வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது பைனரி வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்? இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 1 எப்படி எழுதுவோம்? 1 இது 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். ஓகேவா? நான் இப்போ லாஸ்ட் சம் போட்ட மெத்தட்லயே போடலாம். இது வந்து பிரைமரி மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா தப்பு வரது கொஞ்சம் கம்மியாகும். அந்த மெத்தட்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தப்பு வந்துடும். ஓகேவா? இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் பிரைமரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம கிளியரா போடலாம். ஓகேவா? இப்போ இந்த பொசிஷன் வச்சு பொசிஷனல் வெயிட் வந்து எழுதணும். ஓகேவா? இது நம்பர் இன்டு பொசிஷனல் வெயிட் 1 into 2 power 2 and plus 0 into 2 power 1 and 1 into 2 power 0. Okay, அடுத்து இந்த வேல்யூ 0 into 2 power 2 1 into 2 power 1 அடுத்து 0 into 2 power 0. ஓகே, இப்போ இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? மேல இருக்க வேல்யூல இருந்து கீழே இருக்க வேல்யூக்கு மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 0th பொசிஷன் வந்து மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? 1 ஃபர்ஸ்ட் இந்த 2 பவர் வேல்யூ விட்டுருங்க. 1 மைனஸ் 0 என்னது? 1 மைனஸ் 0. 1 ல இருந்து 0 மைனஸ் பண்ணா ஒண்ணுமே இல்ல, 1 தான் வரும். ஓகேவா? அப்போ 1 into 2 power 0. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதுல வந்து இந்த 2 பவர் வேல்யூ விட்டுருங்க. 0 minus 1 என்ன கண்டிஷன்? 0 ல இருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? இது பண்ண முடியாது, பாசிபிள் இல்ல. அப்போ 1 ல இருந்து கடன் வாங்கணும். ஓகேவா? இப்போ இங்க இருக்கிற 1 இருக்கு. ஓகேவா? 1 வந்து 1 வேல்யூல இன்னொருத்தவங்க கொடுத்துறாங்க. ஓகேவா? இவன்ட்டே ஒரே ஒரு இதா இருக்கு. ஓகேவா? இந்த 1 இன்னொருத்தவங்க கொடுத்துறான் இவன்ட்ட. அப்போ இவனுக்கு வந்து 0 ஆகிடும். ஓகேவா? இந்த 0 into 2 power 2 ஆகிடும். இப்போ இவன்ட்ட வாங்குறான்ல ஒருத்தன், இவனுக்கு என்ன வேல்யூவா போகும் அப்படின்னா 2 power 1 அப்படின்னு போகும். ஓகேவா? இப்போ 0 இருக்கு அப்படின்னா 0 plus 2 power 1 அப்படின்ற ஒரு வேல்யூ போகும். இப்போ இதோட அவுட்புட் என்னது? 2. ஓகேவா? அப்போ 0ன்ற இடத்துல 2 போடணும். 2 minus 1 1. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 2 வரும். 2 into 2 power 1 and 2 minus 1 1 into 2 power 1. ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம ஒன்று கொடுத்ததுனால இந்த 0 வந்துச்சு. அப்போ 0 minus 0 0 தான் வரும். 0 into 2 power 2. ஓகேவா? பிளஸ் இதான். இப்போ இந்த 2 power வேல்யூ விட்டுட்டு பொசிஷனல் வெயிட் எடுத்துட்டு அதோட வேல்யூஸ் மட்டும் எழுதுங்க. 0 1 1 0 1 1. ஓகேவா? 101 மைனஸ் 010 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 011 இந்த வேல்யூ வரும். ஓகேவா? இப்படிதான் வந்து ஒரு பைனரி சப்ட்ராக்ஷன் வந்து பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? அடுத்த ஹோம்ஒர்க் சம் தரேன், அதை போட்டு பாருங்க, புரியும் நம்புறேன். ஓகேவா? இப்போ இந்த 2 சம் தான் இருக்கு. இந்த 2 சம்மையும் பைனரி சப்ட்ராக்ஷன் வந்து பண்ணுங்க. ஓகேவா?
கொரியன் நம்பர் ஈஸி தான் இந்த கான்செப்ட். இது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுக்கணும் நம்புறேன். எதனா டாக்டர் கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினெட்லி ரிப்ளை. அண்ட் ப்ளீஸ் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.